இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழ், தமிழ், தமிழ் ஏன் இப்படி பண்ற? எங்க போன? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக மாட்டியா? அங்க எல்லாரும் எவ்வளவு பயந்துட்டு இருக்காங்க தெரியுமா? ஓ அம்மா, ஜானு, இவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லுவேன்? சரி வா, வந்து வண்டியில ஏறு. உன்னை தேடி தெரு தெருவா எங்கெல்லாம் அலைஞ்சேன் தெரியுமா? பக்கத்துல ஒரு டெத்து, ஏதோ ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா. அத பார்த்து நீ தானு பயந்து எப்படி நான் சொல்லுவேன்? சரி வா, கிளம்பு வா. தமிழ், என்ன தமிழ்? நீங்க ஏன் என்ன தேடுறீங்க? நான் தொலைஞ்சு போனா உங்களுக்கு நல்லது தானே? நீங்க இஷ்டப்பட்ட மாதிரி வாழலாம்ல. அதுக்கு தானே சிபி சார் நீங்க ஆசைப்பட்டீங்க. அப்புறம் எதுக்கு என்ன தேடுறீங்க? தமிழ், நீ என் லைஃப்ல இருக்கிறது தான் எனக்கு விருப்பம் இல்ல. மத்தபடி சந்தோஷமா இருக்க கூடாது, நீ வாழவே கூடாது, நல்லா இருக்க கூடாது, எங்கேயாவது தொலைஞ்சு போயிடணும்லாம் நான் சத்தியமா நினைச்சதே இல்லை தமிழ். நீ உன் அம்மா, தங்கச்சி அவங்களெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்க அங்கே இருக்கட்டும். நான் ஒரு வாரத்துல எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நான் அவங்கள கூப்பிட்டுக்கிறேன். என்ன தமிழ், முட்டாள்தனமா எதையும் யோசிக்காத ப்ளீஸ். இல்ல சிபி சார், நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். பயப்படாதீங்க. என் வீட்டுல மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க. தயவு செஞ்சு வா தமிழ், சொன்னா கேளு. நான் சொல்றத கேளுங்க. ஜானு, வீட்டை விட்டு போவியா? யார கேட்டு இந்த முடிவு எடுத்த? வேணாம் ஜனமா, நான் போறேன். என்னால இங்க இருக்க முடியல ஜனமா. நான் உங்க கூட இருந்தா நீங்க நல்லா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைச்சுதான் நான் உங்க கூடவே இருந்தேன். இப்போ என்னாலே உங்களுக்கு ஆபத்து வருதுங்கிறப்போ என்னால எப்படி அதை ஏத்துக்க முடியும்? நான் போறேன் ஜனமா, எனக்கு எதுவும் வேண்டாம். பைத்தியக்காரி, ஏன் இப்படி பேசுற? அந்த சாமியே சொல்லட்டும். ஓ மனசுக்கு தெரியாதா? நான் தான் அன்னைக்கு கோவிலே சொன்னேன்ல, உன்னால எனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு. அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி யோசிக்கிற? தமிழ், உன்னால எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் சங்கடம் வந்தாலும் அத நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சமாளிப்போம். இப்போ இப்போ என்னை விட்டு போயிடாத தமிழ். என் வாழ்க்கையில என் புருஷன் என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு 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 கிடைச்ச பெரிய உறவு நீ. உன்னை நான் என் மனசுல எந்த இடத்துல வச்சிருக்கேன்னு உனக்கு புரியல? இங்க பாரு, இது வரைக்கும் நான் யாரையும் சார்ந்து வாழ்ந்ததே இல்லை. நான் தனியாவே ஓடிட்டு இருந்தேன். இப்ப நான் உன்னதான் டிபெண்ட் பண்ணி இருக்கேன். உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன என்ன நீ விட்டுட்டு போனதும் என்னோட மொத்த பலமும் விட்டு போன மாதிரி இருந்தது.
நான் ரொம்ப வீக் ஆயிடுவேன் தமிழ். வீக் ஆயிடுவேன். நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? போனை வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். என்ன பழக்கம் இதெல்லாம்? சாரி வர்ஷினி. தயவு செஞ்சு இனிமே இப்படி எல்லாம் பண்ணிடாத. என்ன அண்ணாக்கும் உனக்கும் சண்டையா? அண்ணன் ஏதாவது சொன்னானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வர்ஷினி. அப்புறம் என்ன தமிழ்? இல்ல, பக்கத்துல தான் போயிருந்தேன். இல்ல ஏதோ மறைக்கிற, அது மட்டும் நல்லா தெரியுது. கொஞ்சமாச்சும் உனக்கு புத்தி இருக்கா? நீ என்ன தனி ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ இஷ்டப்பட்ட நேரத்துக்கு போறதுக்கு வரதுக்கோ நீ இந்த குடும்பத்துல மருமகளா வாழ்ந்துட்டு இருக்க. 4 பேருக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன பேசுவாங்க? அத்தைக்கு இதெல்லாம் அவமானம் இல்ல? சாரி அத்தை. என்ன சாரி? எதுக்கு போனை சுவிட்ச் ஆஃப்லாம் பண்ணி வைக்கிற? என்ன அவசரமா இருந்தாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட சொல்லிட்டு போகணும்னு உனக்கு தெரியாதா? உங்க வீட்ல இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கலையா? அத்தை என்ன மன்னிச்சிருங்க. நான் பண்ணது பெரிய தப்புதான். தப்புதான். இவ்வளவு பெரிய வீட்ல மருமகன் உன்னை கொண்டு வந்து வச்சிருந்தமே, அது எங்க தப்புதான். தமிழ், ஏன் தமிழ் இப்படி பண்ற? சிஸ்டர், நாங்க எவ்வளவு பதறிட்டோம் தெரியுமா? இனிமே கனவுல கூட இப்படி யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை எங்க கிட்ட சொல்லுங்க சிஸ்டர். அதை சரி பண்ண தானே நாங்களாம் இருக்கோம். நீங்க என்ன உங்களுக்கு எந்த உறவும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன உங்க கூட பிறந்தவன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க? இப்படி பண்ணா என்ன அர்த்தம் சிஸ்டர்? சாரி சேது. ப்ளீஸ் சிஸ்டர், இனிமே இப்படி பண்ணாதீங்க. தப்புதான். நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு எனக்காக இந்த வீட்டுல இத்தனை பேர் துடிக்கிறீங்க. ஏதோ ஒரு வகையில நான் நல்ல உறவை சம்பாதிச்சிருக்கேன். ரொம்ப நன்றி. ஜனமா, சாரி ஜனமா. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. இந்த வீட்ல என்னை யாருக்குமே பிடிக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சேது, கேடி, வர்ஷினி, ஏன் என்னோட அத்தை கூட பதறி இருக்காங்க. எல்லாரையும் கஷ்டப்படுத்தி நான் தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டேன்னு உனக்கு புரியுதுல்ல? அதுவே சந்தோஷம். தமிழ், வாழ்க்கையில பிரச்சனை வரும். அது நம்மளை போட்டு தாக்கும். சாகலான்னு கூட தோணும். எல்லாம் எனக்கு புரியுது.